பிகம் மணி யோர் ஃபர்ஸ்ட் ஒரு ஷோவோட 3rd எபிசோட்ல நம்ம இருக்கோம். நீங்களும் பணமும் வேற வேற கிடையாது. பணம் இங்க இருக்கு, நீங்க இங்க இருக்கீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தான் பணம். இந்த எபிசோட முழுசா நீங்க பார்த்து முடிக்கும் போது நீங்க பணமா மாறி இருப்பீங்க. உங்களோட சப்கான்ஷியஸை நான் அதுக்கு ட்ரெயின் பண்ணிப்பேன். யூ ஹாவ் டு பிகம் மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பணமா மாறணும். பணம் அப்படின்றது என்னன்னா, உங்களோட ஐடியாஸ், நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க உங்களை பார்த்துக்கிற விதம், அதுதான் பணம். எஸ், அதுக்கு உங்களுக்கு தனியா ஸ்கில்ஸ் தேவை. எஸ், உங்களுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த மூளை தேவை. எல்லாமே ஓகே. ஆனா எது பணம்னா, நீங்க தான் பணம். நீங்க தான் இந்த உலகத்துல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ கொடுத்தோ, இல்ல உங்களோட உடல் உழைப்பு கொடுத்தோ, இல்ல உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்டை கொடுத்தோ பணமா மாத்துறீங்க. யூ ஆர் மணி. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என் லைஃப்ல நான் எப்படி பணமா மாறினேன் அப்படின்றத. நான் ஃபர்ஸ்ட் என்னோட டேலண்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செகண்ட் எபிசோட், ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் நான் இங்கே லிங்க் பண்ற அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. என்னோட ஸ்டோரிஸும் நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். யோர் ஃபர்ஸ்ட் க்ரோ ஷோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த 3rd எபிசோட்ல முக்கியமான ஒரு லெசன் நான் ஷேர் பண்ண போறேன்னு சொன்னால, அது என்னன்னா, நான் என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பயம். ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், நான் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றேன். ஸோ என் ஃபேமிலி அண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தவிர நான் யாருக்குமே அதை ஷேர் பண்ணல. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்னா நான் சொல்றது 2 பேர். ஓகே, அதுல ஒருத்தி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க வீட்டுக்கு நான் போறேன். அவ பேர் மகா, மயிலாப்பூர்ல இருக்கா. எங்க வீட்டுல இருந்து ரொம்ப பக்கம். அப்படி ஜாலியா ஒரு சண்டே நடந்தே போறேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஆன்டி கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்கு ஆன்டி. அது என்னன்னா, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னாலேயே நம்ப முடியல. எனக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்க போகுதுன்னு தெரியும் இந்த லைஃப்ல. பட் இருந்தாலும் ஏதோ நான் குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, அவங்க ஹைகோர்ட்ல இன்னும் இந்த அட்வொகேட்ஸ்க்குலாம் டிராஃப்ட் பண்ணி தருவாங்கல்ல லெட்டர்ஸ்லாம், அந்த ஒரு ஜாப்ல இருக்காங்க. ஐயோ திட்ட போறாங்க, ஏன் இப்படி ஒரு செக்யூர்டான ஜாப்ல இருந்து வெளியே வந்துட்டு அப்படின்லாம் கேட்க போறாங்கன்னு நினைச்சிட்டு நான் அவங்க கிட்ட பதட்டத்திலேயே என்னோட பிசினஸ் கார்டை அவங்க கிட்ட கொடுக்குறேன். அவங்க அதை பொறுமையா வாங்கினாங்க, படிச்சாங்க. அப்படின்னு பார்த்துட்டு என் தலையில கை வச்சு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? கோடீஸ்வரியா வாமா. அந்த செனாரியோ, அந்த வார்த்தைகள் இன்னுமே என் மனசுல அப்படியே இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில கோடீஸ்வரியா வாமா அப்படின்ட்டு என்னை யாரும் பிளஸ் பண்ணது கிடையாது. நம்ம சுத்தி அப்படி கேட்கவே மாட்டோம்ல. அந்த வார்த்தைகள் நம்ம காதுல விழுந்தே இருக்காத ஒரு வார்த்தைகள். அது எனக்குள்ள விதைக்கப்பட்ட உடனேல ஐ பிகேம் மணி. அன்னைக்கு நான் சேலஞ்சிங்கா இருக்க போகுது இந்த பாத்து, என்னோட பிசினஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். என்னோட குடும்பத்துல இது வரைக்கும் ஆண்டர்ப்ரனர்ஸே இல்ல. நம்ம ஒரு ஒரு புதிய பாதையை எடுத்திருக்கோம் அப்படின்ற அந்த பயம்ல ஒரு எக்ஸைட்மெண்டா மாறிச்சு. கோடீஸ்வரியா வான்னு வாழ்த்திருக்காங்களே நம்மள பார்த்து. செஞ்சு காமிக்கணும், செஞ்சு காமிக்கணும். அதை ஆன்டிக்கு ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க விஷ் பண்ணிட்டீங்க, நான் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்றது அவங்க கிட்ட நான் சொல்லி காமிக்கிறதுக்காக அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்குள்ள அந்த ஒரு விதை ஆழமா விதைக்கப்பட்டது. அதை விருட்சமாக்க வேண்டியது என் கடமைன்னு நான் ஃபீல் பண்ணதால. ஸோ பிகம் மணி எல்ஜே ஃபேமிலி. உங்க ஒருத்தருக்குமே இந்த யோர் ஃபர்ஸ்ட் க்ரோத் ஜேர்னியை ஃபாலோ பண்ற ஒருத்தருக்குமே, இந்த அம்பிஷியஸ் எல்ஜே ஃபேமிலி ஒருத்தருக்குமே நான் சொல்றது தெரியுமா? கோடீஸ்வரனாவா, கோடீஸ்வரியாவா. இதை ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ்னு பர்பிள் ஹார்ட் போட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது எப்படி மாறுது? நீங்க மணியா எப்படி மாறுது? முதல்ல உங்களோட கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை மறந்துருங்க. பில் இருக்கு, ரெண்ட் பே பண்ணணும், க்ரோசரி பில் பே பண்ணணும், ரைஸ் வாங்கணும், என்கிட்ட காசு இல்லை, மில்க் வாங்கணும், அதுக்கு கூட நான் பட்ஜெட் பார்த்து தான் செலவு பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இருக்கு, இந்த ஒரு பண்டிகை வருது, இல்லை வீட்டில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதை நான் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன். இந்த மைண்ட் செட்ல ஐயோ என்கிட்ட இல்லையே, இப்படி ஆயிடுச்சு நம்மளோட நிலைமை அப்படின்னு இங்க உங்களுக்குள்ள பேசிக்காதீங்க. உங்களோட கரண்ட் ரியாலிட்டியை இக்னோர் பண்ணுங்க. உங்களோட ட்ரீம் ரியாலிட்டி அதை மட்டுமே மனசுல கொண்டுருங்க. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் க்ரோரை நீங்க அச்சீவ் பண்ணிட்ட பிறகு இந்த ஃபங்க்ஷன்ல, ஓகே, இதே ஃபங்க்ஷன், இப்போ வர ஃபங்க்ஷன், உங்க ஃபர்ஸ்ட் க்ரோரை நீங்க பேங்க்ல வச்சிருக்கும் போது என்ன மாதிரி உடை உடுத்திருப்பீங்க, என்ன மாதிரி ஜுவல்லரி போட்டிருப்பீங்க, என்ன மாதிரி கார்ல நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் இறங்குவீங்க, அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. கண்ணை மூடி, கண்ணை திறங்க, அவ்வளவுதான். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போக கூட வேண்டாம், இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு கந்த துணி கூட கட்டிட்டு போலாம். அது முக்கியமே கிடையாது.
அதுல நம்ம என்ன விஷனோடவே இருக்கோம், நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண மாதிரியே இந்த உலகத்தை பாக்குறோம்ல, அந்த ரியாலிட்டிலேயே நம்ம இருக்கோம்ல, அதுதான் முக்கியம். என்னோட கரண்ட் ரியாலிட்டில நான் டிராவல் பிளான்ஸ் வச்சிருப்பேன், நான் சில பிசினஸ் பிளான்ஸ் வச்சிருப்பேன், நான் பர்சனல் பிளான்ஸ் வச்சிருப்பேன். அந்த ரியாலிட்டில நான் இப்ப இல்ல. அது அடைஞ்சா சந்தோஷம். அதை அடைய முடியுமா? கண்டிப்பா முடியும். அந்த குவாண்டம் லீப் எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா என்னோட விஷன்ல தான் நான் எப்பவுமே இருக்கிறதால, இப்ப இருக்க கரண்ட் ரியாலிட்டி என்கிட்ட இல்ல 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 அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. இது இருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம லைஃப். இவங்க இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அது என்னோட ரியாலிட்டில இல்ல. என்னோட ஃபீல்டுல நான் என்ன வச்சிருக்கேன்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்கள், என்னோட கனவுகள், என்னோட இலக்குகள், நான் வாங்குற நான் பண்ற இன்கம், என்னோட சொசைட்டில எப்படி நான் பார்க்கப்படுறேன், எனக்குள்ள நான் என்ன எப்படி பார்க்குறேன், இதெல்லாம் தான் நான் என்னோட ஃபீல்ட்ல வச்சிருக்கேன். அது எல்லாமே என்னோட விஷனுக்கு ஏத்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். இந்த கரண்ட் ரியாலிட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு அது முக்கியமே கிடையாது. நான் இந்த சமுதாயத்துல எப்படி பார்க்கப்பட்டாலுமே எனக்கு முக்கியமே கிடையாது. நான் இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்குறேன் அண்ட் இந்த சமுதாயத்தை நான் எப்படி பார்க்க வைக்க விரும்புறேன்ற அந்த விஷயங்கள்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களோட கரண்ட் ரியாலிட்டி முக்கியமே கிடையாது. நீங்க என்ன ஒரு கோலா அல்டிமேட்டா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுல மட்டுமே ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா, இப்ப இருக்க கரண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு முக்கியமே கிடையாது. செகண்ட், அடாப்ட் அண்ட் அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸ்கார்சிட்டில உழண்டுகிட்டு இருக்காதீங்க. ஐயோ என்கிட்ட காசு நிக்காது, என்கிட்ட காசே வராது, என்னாலாம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, இவனால தான் முடியும், என்னால முடியாது, பணமே தப்பு, ஆனா பாரு இவன் இவ்ளோ பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். பணம் சம்பாதிக்கிறவங்களே இப்படி வந்து நம்மள ஏமாத்துறவங்களா தான் இருப்பாங்க. நான் வந்து எவ்வளவு பணம் என்கிட்ட வந்தாலுமே அது திரும்பி என்னை விட்டு சீக்கிரமா கரைஞ்சு போயிடும். இந்த மாதிரி உங்களுக்குள்ளவே அந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல கேவலமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறத நிறுத்துங்க முதல்ல. நான் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரி, என் கையில பணம் புரண்டுகிட்டே இருக்கும், நான் எது தொட்டாலும் தொடங்கும், நான் எது தொட்டாலும் தங்கமாகும், நான் என்ன விஷயத்த ஆரம்பிச்சாலும் வந்து அது ரொம்ப செழிப்பா இருக்கும். இந்த மனநிலை உங்களுக்கு வேணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க கைஸ். நான் வந்து இத பிசினஸ்க்கு நீங்க மணி ஓரியன்டா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்ல உங்களோட ஜாப்ல அடுத்த லெவல் போறதுக்கு, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு, உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோரை அச்சீவ் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதை நீங்க எல்லாத்துலயுமே பயன்படுத்தலாம். நான் இப்ப வந்து ஒரு சின்ன கார்டன் அமைக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னொரு லாஸ்ட் வீக் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன்ல யூடியூப் கம்யூனிட்டி டேப்ல. இந்த மாதிரி நான் பண்ண போறேன், யாருன்னா இருக்கீங்களா, எனக்கு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து நம்மளோட எல்ஜே ஃபேமிலிலேயே ஒரு 50 ஏக்கருக்கு பெரிய லெவல் அடேனியம்ஸ் ஃபார்ம் பண்றது இது அதுன்னுட்டு ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் நம்மளோட கம்யூனிட்டில இருந்திருக்காங்க. அவங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ரீச் பண்ணி எனக்கு வந்து சில பிளான்ஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. ஓகே, அமிச்சு இந்த பிளான்ஸை ப்ராப்பரா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனி ஹேண்டில் பண்ணாதனால அது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, லைஃப்லெஸ்ஸா அங்கங்க உடஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. நான் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு நான் அதுகிட்ட சொன்னது என்ன தெரியுமா? அவனுங்க ஹேண்டில் பண்ணதால நீ இப்படி ஆயிட்ட, கவலையை விடு, என் கை பட்டுருச்சுல்ல உன் மேல, நீ தொலைங்கிடுவ, நீ நல்லா வருவ அப்படின்னு தான் நான் அதுகிட்ட சொல்லியிருக்கேன். புரியுதா? நான் டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தும் போதெல்லாம் இல்ல, நீ நல்லா வருவ, என் கை பட்டாலே தொலங்கும் அப்படின்ற மாதிரிதான் நான் ஒரு சின்ன விஷயத்தையுமே பாக்குறேன். நான் எது தொட்டாலும் தொலங்கும். நான் இருக்கேன்ல, இந்த இந்த வீடே வந்து மங்களகரமா இருக்கும், இந்த வீடே வந்து லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும், இந்த வீடே செழிப்பா இருக்கும். இதுதான் என்னோட அல்டிமேட் பிலீஃப். நான் அந்த அந்த செடி கிட்ட சொல்லணும்னு சொல்ல, என்னோட என்னோட பேங்க் பேலன்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லல. இட் இஸ் மை ரியாலிட்டி. அப்படிதான் என்னை வந்து நான் ரீவயர் பண்ணியிருக்கேன். நான் சொன்னல, ஐ பிகேம் மணி. அந்த கோடீஸ்வரியா மாறுன்னு என்னோட ஃப்ரெண்டோட அம்மா என்னை பிளஸ் பண்ண அந்த மொமெண்ட்ல இருந்து நான் எடுத்த டெசிஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, நான் தொட்டதெல்லாம் தொலைங்க, நான் கைராசிக்காரன், நான் கைராசிக்காரி, நான் எந்த வேலை செஞ்சாலும் அதுல ரொம்ப சிறப்பா வருவேன், நான் எந்த வேலையில ஜாயின் பண்ணாலும் அதுல நான் பெஸ்டா வருவேன், என்னை வந்து தனியா பாப்பாங்க, எனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும், எனக்கு எனக்கு ஏத்த மாதிரி என் கூட இருக்கவங்க எல்லாம் மாறுவாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து நீங்க பாருங்க, உங்ககிட்ட நீங்க அப்படிதான் பேசணும். எந்த ஜாப் நான் ஜாயின் பண்ணாலும், எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும், யாரை நான் ஹையர் பண்ணாலும் எனக்கு அவங்க பெஸ்ட்டை தான் கொடுப்பாங்க. நீங்க ஹையர் பண்ணவங்க மொக்கையா இருக்கலாம், கேவலமா இருக்கலாம், அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. உங்களுக்கு அவங்க பெஸ்ட்டை தான் செஞ்சுட்டு போவாங்க. அந்த பிலீஃப் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நினைக்கும், எல்லாமே வந்து பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு வந்து
ஏமாற்றமே இருக்காது. அந்த ஏமாற்றம் இருந்தா கூட அதுல இருந்து நீங்க டக்குன்னு வெளிய வந்துருவீங்க. ஏன்னா, உங்களோட குவாண்டம் ஃபீல்ட நீங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஏத்த மாரியே நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ, பெரிய பெரிய சொதப்பல்கள் கூட உங்களுக்கு சாதகமாவே அமையும். மணி அப்படின்றது என்னன்னா, வெறும் மணி மட்டும் கிடையாது. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க பார்க்கறதுக்கு உங்கள நீங்க எப்படி தகவமைச்சுக்கிறீங்க? 2வது நீங்க உங்கள எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியம். வெறும் எனக்கு இவ்ளோ காசு, பணம் இருக்கணும் அப்படின்றது இல்ல. நீங்க உங்கள எப்படி பார்க்குறீங்க? ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப்ன்னு அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு, ஆனா ஃபுல் டேவும் உங்கள கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது ஐ லவ் மை செல்ஃப்லாம் கிடையவே கிடையாது. நீங்க பொய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இல்ல லாவண்யா, நான் எங்க என்ன திட்டுறேன்? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னீங்கன்னா, காலையில ரெடி ஆயிட்டு கண்ணாடிய பார்க்கும்போது, என் மூக்கு சரியில்ல, இதுல இது சரியில்ல, அதுல அது சரியில்ல, கண்ணு குட்டியா இருக்கு, இந்த லிப்ஸ்டிக் கலர் எனக்கு ஒத்தே வரல, எனக்கு இது பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி என் மூக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும், என் முடி இன்னும் கொஞ்சம் அடர்த்தியா இருந்திருந்தா நல்லா இருக்கும், என் முடியில இளநரை வருது இப்பவே, ஐயோ முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி லைஃப்ல நடக்குது? ஒண்ணுமே நீங்க கவனிச்சு பாருங்க. உங்கள பத்தி நீங்க எவ்ளோ விஷயங்கள் கேவலமா பேசிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க. அதுவும் விமென் எந்த அளவுக்கு உங்கள நீங்க டீகிரேட் பண்றீங்க? எந்த அளவுக்கு உங்கள நீங்க கேவலமா பார்த்து கண்ணாடியில வந்து உங்கள திட்டிட்டே இருக்கீங்க. அதுல இருந்துலாம் வெளிய வாங்க. எல்லாமே வந்து எப்படி உங்கள பாதிக்குது அப்படின்னா, ஏன்னா நீங்க தான் மணி இல்லையா? நீங்க உங்கள பார்க்குற விதத்த மாத்தும்போது, நீங்க மணிய அட்ராக்ட் பண்ற ஒரு மெஷினா மாறுறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. நீங்க உங்க கலர், உங்க ஹைட், உங்களோட அ யூ நோ இன்டெலெக்ட் எதுவுமே மேட்டரே கிடையாது. மணி அட்ராக்ஷன்னு வரும்போது. நான் பார்க்குற ரொம்ப சாதாரணமான ஒரு சேலரி இருக்க ஒருத்தவங்களுக்கு, ஈஸியா iPhone வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஈஸியா வந்து அவங்களுக்கு புடிச்ச ஒரு டேப்லெட் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு புடிச்ச பிசி மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. PS5 மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. இந்த மாரிலாம் வந்து என்ன சுத்தி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்ல, என்னோட ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, ஏன் இப்ப கூட ஒரு குட்டி 6 வயசு தான் ஆகுது. அது PS5 ஒண்ணு மேனிஃபெஸ்ட் பண்ணுது. எப்படி என்னோட தம்பிகிட்ட கேக்குது. மாமா எனக்கு இது வாங்கி குடு. மாமான்னு கூட கூப்பிடல. டேய் மகேஷ் வாங்கி குடுறா அப்படின்னு தான் அது திமிரா தான் பேசுது. அவன் உடனே அப்படியே உருகி போய் அவனுக்கு வாங்கி குடுக்குறான். அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்கு? என்ன இன்டெலெக்ட் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. பட் ஹி மேனிஃபெஸ்ட் ஏன்னா எனக்கு கேட்டா கிடைக்கும். அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல அந்த குழந்தை கேக்குது. கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் அந்த ஒரு மகி மாமா மாதிரி தான் நம்மளுக்கு யூனிவர்ஸ். ஓகே. எனக்கு வாய்த்த ஒரு அடிமை அப்படின்ற மாதிரி அவன் வந்து கான்ஃபிடென்ட்டா கேட்கிறான் பாருங்க. அந்த இந்த சென்ஸ் லைக் இவன்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். இவன் என்னோட ஜீனி அப்படின்ற மாரி அவன் ஃபீல் பண்றான்ல. அந்த மாரி உங்களோட புரொடெக்டர யூனிவர்ஸ் வந்து கடவுள், இந்த இயற்கை தன்மை, நீ எனக்கு குடுப்ப எனக்கு தெரியும். நீ எனக்கு இருக்க நான் என்ன பார்த்துக்கிறதுக்கு. அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க வேற எத பத்தியுமே கவலைப்பட மாட்டீங்க. அண்ட் உங்கள நீங்க பார்க்குற விதம், உங்கள பத்தி நீங்க நெனைக்கிற விதம், உங்கள பத்தி நீங்க பேசுற விதத்த கண்டிப்பா மாத்தணும். உங்கள சுத்தி வர ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் நீங்க எப்படி அட்வான்டேஜ் எடுப்பீங்க அப்படின்னா, உங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஒருத்தன் நான் என்னால எதுவுமே முடியாது. நான் வேஸ்ட் இந்த இன்டர்வியூக்கு போனா நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிட்டு தான் திருப்பி வரப்போறேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ரிசல்ட்டோட தான் அவன் வரப்போறான். இல்ல அந்த இன்டர்வியூக்கே அவன் அப்ளை பண்ண போறது கிடையாது. நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் எனக்கு சொதப்பிக்கும். நான் தொட்டதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பா அதுதான் ரிசல்ட்டா வரும். ஸோ உங்களோட வாய்ப்புகள நீங்க பார்க்குற விதம், நீங்க எந்த அளவுக்கு மணிய அட்ராக்ட் பண்றீங்கன்றது எல்லாமே எத சார்ந்து அமையுதுன்னா, நீங்க எப்படி உங்கள பார்க்குறீங்க அப்படின்றது சார்ந்து அமையுது. அதனால கண்டிப்பா அதுல அதிக அளவுக்கு வொர்க் பண்ணுங்க. 3வது கீப் ஷோயிங் யுவர்செல்ஃப் தட் யூ ஆர் மனி. பிகம் மனி அப்படின்னு நான் சொல்லும்போது, நீயே மணியா மாறு, நீயே பணமா மாறு அப்படின்னா, நீ என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ள உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு உங்களுக்கு வந்து திருப்பி நான் பணம். நானே பணம் தான். எனக்கு ஈஸியா இது நான் நினைக்கிறேன்னா இது கிடைக்கும். எனக்கு கிடைக்கும் அவ்வளோதான். யார் குடுப்பா? எப்படி வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த கொஸ்டின்க்கே போவாதீங்க. இது எனக்கு வேணும் அவ்வளோதான். கேளுங்க. கிடைக்கப்படும். அந்த ஒரு பிலீஃப் உங்களுக்குள்ள ஆழமா விதைங்க. யாரு வேணா அத உங்களுக்கு தரலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதா? அது கிடைச்சதுன்னா, நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படுறீங்க. அந்த ட்ரெஸ்ஸ பிரைஸ் டாக்க திருப்பி பார்க்காம நீங்க வாங்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
மேக்ஸிமம் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குங்க. பிரைஸ் டேக பார்த்து அத அனலைஸ் பண்ணி, ஓவர் அனலைஸ் பண்ணி, ஐயோ! ஐயோ! நம்மளால புடிச்சிருக்கு ஆனா வாங்க முடியலையே! அப்படின்ற மாரிலாம் நீங்க வந்து அந்த விஷயத்திலேயே நீங்க போக்கூடாது. எதர் உங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா வாங்கிடுங்க. அப்படி இல்லன்னா உங்ககிட்ட இந்த பேங்க் பேலன்ஸே சுத்தமா இல்ல அந்த ட்ரெஸ்ஸ வாங்குறதுக்கு அப்படின்னா, காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குங்கன்னே நான் சொல்லல. புரியுதா? உங்களுக்கு கிரெடிட் கார்ட வச்சு வாங்குங்க. இல்ல இஎம்ஐல கட்டுங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் மணி அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு காமிங்க. அத எப்படி காமிப்பீங்கன்னா, நீங்க நம்புற விஷயத்த மாத்துறது மூலமா. நீங்க நம்புற விஷயம் என்ன? இது ரொம்ப காஸ்ட்லி. இத என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்டின்னுட்டு. கண்ண மூடி அந்த நிமிஷம், இந்த ட்ரெஸ்ஸோட விலை ரூ. 26,000. இத நான் போட்டுட்டு, நான் விரும்புற அந்த ஃபங்ஷனுக்கு, இல்ல விரும்புற அந்த சினிமாக்கு, இல்ல எங்கேயோ ஓகே. நான் போறேன். போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் போட்டுட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃபங்ஷன்ல எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறேன். எப்படி இருக்கு? வாவ்! அப்படியே திருப்பி அப்புறமா வேற ஆயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதோ அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச அந்த டைம்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ஆனா, உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு நீங்க என்ன குடுத்துட்டீங்க? அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டீங்க, அந்த ட்ரெஸ்ஸ போட்டீங்க. அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம்னு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கம்யூனிட்டில நெறைய பேர் பேசுவாங்க. ஆனா, அது பெரிய பெரிய விஷயங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்கா நீங்க குடுக்கணும் அப்டின்னா, நீங்க டெய்லி உங்களோட வாழ்க்கைய வந்து என்கிட்ட காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்லன்னு வாழ்ந்துகிட்டே, எனக்கு இது வேணும், இது வேணும்ன்ட்டு பெரிய விஷயம் நீங்க நெனைப்பீங்க. நான் என்ன சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்களையும் ஐ ஆம் மனி அப்டின்னுட்டு யூ ஹேவ் டூ பிகம் மனி. அது நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் மணி அப்படின்றத உங்களுக்குள்ள திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க வந்து உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ப்ரூஃப் காமிச்சுட்டே இருக்கீங்களோ, ப்ரூஃப்ன்றது ஓகே இந்த ட்ரெஸ் ரூ. 26,000 என்கிட்ட காசு இல்ல. இருந்தாலும் யார்கிட்டயாவது கடன் வாங்கி வாங்கிடுறேன் பாருன்றது ப்ரூஃப் இல்ல. நான் சொன்ன ஒரு சின்ன எக்சர்சைஸ். அத அப்படியே செஞ்சுட்டு அங்க இருந்து நகருங்க. ஓகேவா? ஸோ, அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள நெறைய ப்ரூஃப் காமிச்சுட்டே இருக்கீங்க. அது உங்களோட சப்கான்ஷியஸ வந்து வேற லெவல் ரீவயர் பண்ணும். வேற லெவல் ரீப்ரோகிராம் பண்ணும். அண்ட் வீட்டுக்கு வந்து அந்த டீட்டெயில்டா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ அந்த மொமெண்ட் வந்து உங்களால கண்ண மூடி அங்க எதுவுமே டக்குன்னு விஷுவலைஸ் பண்ண முடியல. அந்த ஃபீலிங்க விஷுவலைஸ் பண்ண முடியலனா, வீட்டுக்கு வந்துட்டு கூட உங்களோட ஜர்னல்ல ஒரு என்ட்ரி மாதிரி எழுதி அந்த ஃபீலிங்க பண்ணலாம். இல்ல உங்களோட அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு உங்களோட சோஃபால உட்கார்ந்துகிட்டு அப்படியே கண்ண மூடிட்டு ரீகிரியேட் பண்ணலாம். அந்த மொமெண்ட் தான் நீங்க ரீகிரியேட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்ல. அத எப்ப வேணும்னாலும் அந்த டேல நீங்க ரீகிரியேட் பண்ண முடியும். அந்த வீக்ல எப்போ இங்க தேவையானது எல்லாமே என்னன்னா, எனக்கு நெறைய நெறைய நாள் நான் ஃபீட் பண்ணிட்டே இருக்கேன். நான் தான் மணின்னுட்டு என் சப்கான்ஷியஸ்க்கு நான் ஃபீட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றது தான் இங்க முக்கியம். அதுக்காக தான் இந்த எக்ஸர்சைஸ்கள நம்ம செய்றோம். சரியா? சரி லாவண்யா. இது எப்படி நான் ஸ்ட்ரக்சர்டா பண்றது? ஹவ் கேன் ஐ பிகம் மனி? நான் எப்படி மனியா மாறுறது? இதுக்கு வந்து நீங்க எனக்கு எப்படி பெர்சனலா ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 கோர்ஸ்கள் சஜெஸ்ட் பண்றேன். ஒண்ணு வந்து விஸ்வரூபம். அதுல மணி சார்ந்த உங்களோட இன்னர் சைல்ட் பிலீஃப்ஸ் எல்லாம் பத்தி நீங்க நெறைய கத்துப்பீங்க. அத நான் உங்களுக்கு வந்து கோர் பிலீஃப் சிஸ்டம்லேருந்து உருவாக்கியிருக்கேன். ஆனா கண்டிப்பா குவாண்டம் லீப் பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட டிசையர்ட் ஃபீல்டுக்குன்னா, கண்டிப்பா அந்த இன்னர் வொர்க் ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா, விஸ்வரூபம் கோர்ஸ்லேருந்து உங்களோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. லாவண்யா ஜெயக்குமார் அகாடமில. learn.lavanyajekmar.com போங்க. விஸ்வரூபம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே? அண்ட் அத முடிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணுங்க. இந்த 2 கோர்ஸ்களுமே முடியுங்க. நீங்க ஒரு மணி மேக்னெட்டா மாறியிருப்பீங்க. யூ வுட் ஹவ் பிகம் மணி. ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோருக்கு உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் விஸ்வரூபம்லயும் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரிலயும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்ப நான் பேசினத ஃபுல்லா நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்ப ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஸ்வரூபம் புரோகிராமும், மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியும் வந்து, வாவ்! நான் ஒரு கோடீஸ்வரி அப்படின்றத உங்களுக்குள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து இறங்க வைக்கும். அடுத்த 2, 3 இயர்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஒரு கோடீஸ்வரியா மாறுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா என்னோட விஸ்வரூபம், மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி இந்த 2 கோர்ஸ்களையும் வந்து இணைங்க. அதோட டீட்டெயில்ஸ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், பின்ட் காமெண்ட்லலாம் குடுத்து வைக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. நான் நம்மளோட அகாடமி learn.lavanyajekmar.comல உங்கள மீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். தேங்க் யூ சோ மச். உங்களோட ஃபர்ஸ்ட் டூர நோக்கி தொடர்ந்து அடியெடுத்து வச்சுட்டே இருங்க. அடுத்த எபிசோட்ல சீக்கிரமா மீட் பண்றேன்.